ரோகிணி மாசமா இருக்கிறதுனால டிவோர்ஸ் பத்திரத்துல சைன் போடல. இந்த விஷயம்லாம் கனகா அம்மாவுக்கு தெரிஞ்சவனையும், இந்த விஷயம்லாம் மனோஜ் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்காரு. கனகா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவனையும் கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. "மாப்ள, மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே விஜயா அவங்கள பார்த்துட்டு, "என்னது மாப்ள, மாப்ளன்னு சொல்லிட்டு வரீங்க? யாருங்க நீங்க?" அப்படின்றாங்க. கூடவே கனகா வந்தனால விஜயா கனகாவ பார்த்துட்டு, "ஓ! இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கனே. ஆ இதோ மனோஜோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ல இவங்க. சரி நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதுவும் மாப்ள, மாப்ள இங்க கூப்பிட்டு?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கனகா அம்மா சொல்றாங்க, "மனோஜ் கூப்பிடுங்க சீக்கிரம். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் எல்லாத்தையும்" அப்படின்றாங்க. "என்ன இது? இவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க எங்க வீட்டுக்கு வந்து? என்கிட்ட பதில் சொல்லுங்க. எதுக்காக அவங்க கூப்பிடணும்? எதுக்கு நீங்க அவன மாப்பிள அப்படின்னு கூப்பிடுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க விஜயா. ரூம்ல டீப்பா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு மனோஜ். ரோகிணி மாசமா இருக்கா. இப்போ கனகா கல்யாணத்துல தாலி கட்டியிருக்கோம். இப்போ அவங்களும் நம்மள கூப்பிடுறாங்க மாப்பிள, மாப்பிள வீட்டுக்கு வான்ட்டு. இப்போ நம்ம எப்படி இந்த பிரச்சனையில தப்பிக்கிறது? அவ்வளோதானா? நம்ம 2 கல்யாணம் பண்ணதுனால நம்மள போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண போயிடுவாங்களா? அவ்வளோதான் நம்ம லைஃபு. ஜெயில்ல தானா? அப்படின்ற மாரி மனோஜ் யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே விஜயா வந்து, "மனோஜ் இங்க வாடா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. முத்து, மனோஜ் எல்லாம் வெளில வந்துடுறாங்க. உடனே கனகா அம்மா மனோஜை பார்த்து, "மாப்ள என்ன மாப்ள இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ரோகிணி மாசமா இருக்காங்களாம். டிவோர்ஸ் பேப்பர் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ என் பொண்ணோட கனகா வாழ்க்கை என்ன ஆகுறது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே முத்துக்கும் ஒண்ணும் புரியல, விஜயாவுக்கும் ஒண்ணும் புரியல. உடனே முத்து மனோஜ் கிட்ட கேட்குறாரு, "என்னடா அது புதுசா வந்து சொல்லிட்டு இருக்காங்க? உன்ன வேற மாப்பிளன்றாங்க. அன்னைக்கு இவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு டெக்கரேஷனுக்கு தான் நாங்க போனோம். ஏம்மா இவன நீங்க மாப்பிள கூப்பிடுறீங்க?" அப்படின்ற மாரி கனகா அம்மாவ பார்த்து கேட்குறாரு முத்து. உடனே கனகா அம்மா சொல்றாங்க, "நீங்க அன்னைக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணீங்கல்ல, அன்னைக்கு மாப்பிள யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததுல்ல? இவர் தான் என் மாப்பிள. என் பொண்ணு கழுத்துல இவர் தான் தாலி கட்டுறேன்றாங்க." உடனே முத்து, "டேய் என்னடா புது பிரச்சனைய கொண்டு வந்திருக்க? எப்படா இதுக்கு நடந்தது? எப்புட்றா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுன?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே விஜயாவுக்கு ஒண்ணும் புரியல. "டேய் மனோஜ் எதுக்குடா இதெல்லாம் பண்ண? பாவி, பாவி, பாவி. அந்த ரோகிணி பிசாசு கிட்டேருந்து இவனுக்கு விடுதலை வாங்கி தரலான்னு பார்த்தா, அவ்வளோ மாசமா இருக்கா. இப்போ அந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்குதுன்னு புரியாம உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ ஆனா இந்த பொண்ணு கழுத்துல போய் தாலி கட்டியிருக்கியேடா. ஐய்யய்யோ! போலீஸ் வந்து எல்லாம் அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்கடா உன்ன" அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "ஏம்மா நீங்க வீட்ல யார்கிட்டயும் பெரியவங்ககிட்ட யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம, டிவோர்ஸ் ஆவாத தெரிஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இது தப்பு தானே?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே கனகாம்மா சொல்றாங்க, "இவரு எங்ககிட்ட காசு 10,00,000 வாங்கிட்டு தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்காரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து கேட்குறாரு, "டேய் அப்பவே கேட்டேன்ல, உனக்கு எப்புட்றா காசு வந்தது? உன்ன நம்பி யாரும் காசு குடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு புது பிரச்சனை கொண்டு வராதடான்னு அவ்வளோ வாட்டி உன்ன கேட்டேன்ல. இப்போ என்னடா அத புது பிரச்சனை கொண்டு வந்திருக்க? டேய் இந்த வீடு தான் அடமானம் எடுத்துன்னு போய் எங்கேயோ வச்ச. அத எப்படியோ சமாளிச்சு, எப்படியோ கூட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாரி ஒரு பொண்ணு கழுத்துல போயிட்டு தாலி கட்டியிருக்கேடா. அதுவும் டிவோர்ஸ் கூட ஆகாம. இப்போ ரோகிணிக்கு என்ன பதில் சொல்லுவ? இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவ? நீலாம் படிச்சிருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, "டேய் நீ அமைதியா இருடா. என் லைஃப்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நான் படிச்சிருக்கேன். எப்படி இந்த பிரச்சனைய எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும்." அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "டேய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? பெரிய இவன் மாரி பேசுற படிச்சேன்ட்டு 2 பொண்ணு லைஃப்ல விளையாடுறது தான் உன்னோட படிச்சவனோட அறிவாடா? இப்போ ரோஹிணிக்கு பதில் சொல்லுவியா? இப்போ இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லுவியாடா நீ? காசுக்காக இப்போ ஏதேதோ தப்பு பண்ண. இப்போ லாஸ்ட்டா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கியேடா?" அப்படின்ற மாரி முத்து கேட்குறாரு. உடனே விஜயா கேட்குறேன், "மனோஜ் என்னடா மனோஜ் இப்படி பண்ணி வச்சிருக்க? அம்மாகிட்ட எல்லாத்தையும் சொல்வியேலடா? ஏன்டா இத என்கிட்ட சொல்லல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் "இல்லம்மா உங்ககிட்ட சொல்லணும்னு தாம்மா நெனச்சேன். எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருந்ததும்மா. ஆனா இருந்தாலும் நீங்க சொன்னா அத ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா ரோகிணிகிட்டயும் டிவோர்ஸ் வாங்கணும். எப்படியாவது எனக்கும் காசு தேவைப்படுதும்மா. அதுக்காக தாம்மா இதெல்லாம் மறைச்சு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்கம்மா." அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே அண்ணாமலை மனோஜ் சட்டைய பிடிச்சு பலாப்பலான்னு அடிக்கிறாரு. "டேய் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்புணர்வு இருக்காடா? நீலாம் ஒரு புள்ளையாடா? காசுக்காக ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கேன்னு சொல்றியேடா. உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையாடா? இதே வீட்ல ரோகிணி முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணத மறைச்சு நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணதுனால எவ்வளோ அந்த பொண்ண நம்ம கேள்வி கேட்டோம். ஆனா அதே தப்ப நீ இப்ப பண்ணிட்டு வந்திருக்கியே. இப்ப அந்த பொண்ணு திரும்ப நாளைக்கு வந்து என்ன இந்த கேள்வி கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? உன்னலாம் ஏன்டா புள்ளைய பெத்துருக்கேன்? எல்லாம் உங்க அம்மாவ குடுக்குற செல்லம் தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் போய் அடிக்க போறாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்றாங்க, "ஏங்க இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. என்ன தயவு செஞ்சு என்ன நம்புங்க." உடனே கனகாம்மா சொல்றாங்க, "உங்க குடும்ப பிரச்சனைலாம் அப்புறம் வச்சுக்கங்க. இப்ப என் பொண்ணு கழுத்துல உங்க பையன் தாலி கட்டியிருக்காரு. இப்ப என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதிலு? என் பொண்ண மட்டும் ஏமாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் ஜெயில்ல வச்சுருவேன்." அப்படின்ற மாரி கனகாம்மா மிரட்டுறாங்க. உடனே அண்ணாமலை மனோஜ் கிட்ட கேட்குறாரு, "பாத்தியாடா? என்ன சொல்றாங்க பாத்தியா? இப்போ என்ன பதில் சொல்லப் போற? நான் மத்த பசங்களோட நல்லா படிக்க வச்சேன். நீ ரிட்டயர்மெண்ட் காசு எல்லாத்தையும் தூக்கின்னு போன. எல்லா திட்டத்துலயும் போன. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட. ஆனா, நீ இப்போ ஒரு பொண்ணு கழுத்துல போய் தாலி கட்டிட்டு வந்திருக்க யாருக்கும் தெரியாம. இது ஒரு தப்புன்னே தெரியாம செய்றனா, நீலாம் எவ்வளோ பெரிய முட்டாளு" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. இப்போ மனோஜ் ரோகிணிக்கு என்ன பதில் சொல்லப் போறாரு? கனகாக்கு என்ன பதில் சொல்லப் போறாருன்றத பார்க்கலாம்.